இப்போல்லாம் நாய்க்கு கூட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போய் செக் பண்ணி, அதாவது நாய்க்குட்டிங்களை எடுக்கிறாங்க. காசு இல்லாதவங்க வீட்டிலேயே இந்த நாய்க்குட்டி பிரசவம் ஆகுது, அது வேறு விஷயம். ஆனால் நாய்க்குமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் அது எப்படி உள்ள குழந்தைங்க, அதாவது அதோடைய குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா அசைவெல்லாம் இருக்கா, இப்போ தாய் நல்லா இருக்கா, அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு நாய்க்குட்டிக்கு கூட பிரசவம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஓரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே 3 குட்டி போட்டுச்சு, ஏற்கனவே 3 குட்டி போட்டுச்சு, மொத்தம் 6 குட்டி. 6ல் 5 ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், 1 இப்போ வீட்டில் கருப்பாக இருக்கான், நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மனுஷாளுக்கு கணவனே மனைவிக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. என்ன கொடுமை, ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குங்க இதெல்லாம் நினச்சாலே. உச்சக்கட்ட கோவம் என்ன தெரியுமா, முதல்ல அந்த கணவர் பிரசவ அறையில் அவரை 2 நாளைக்கு விடணும். அப்போ தான் அந்த வலியும் வருத்தமும் அவருக்கு தெரியும். டாக்டருங்க இருந்துமே பொம்பளைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த பிரசவ அறையில். இவர் அசால்ட்டாக ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துட்டார். அது எப்படி அந்த பொண்ணு கத்த கத்த எப்படி இவர் பிரசவம் பார்த்துருப்பாரு? ஒரு வேளை அந்த பொண்ணு கத்தவே இல்லையோ, கத்துலையோ, அழுவலையோ, ஐயோ அம்மா அப்பான்னு அழுவலையோ? நல்லா படித்தவர், இத்தனைக்கும் நல்லா படித்தவர் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காரு. ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. தலை வலிச்சா கூட ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு யாராவது இப்படி செய்வாங்களா? இந்த மனுஷன் செஞ்சுருக்காரே. இவங்களெல்லாம் பார்த்து யாரும் கற்றுக்காதீங்க. யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறது, புக்கை பார்த்து கற்றுக்கிறதுலாம் வேண்டாம்.